ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ட்ரேடர் லோகேஷ். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் கத்துக்கணுமா, நீங்க ஒரு அனலைசர் ஆகணுமா, மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு நாள் லீவு அப்படின்றதுனால ஒரு வாரத்துக்கு 5 days வந்து ஒர்க்கிங் இருக்கும். ஸோ போன வாரம் வந்து என்னன்னா வந்து 4 நாள் தான் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருந்ததுனால, ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இருந்ததுனால மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ ஒரு பை ட்ரெண்டும் கிடையாது, செல் ட்ரெண்டும் கிடையாது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அதனால ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து நடந்திருக்குது. இப்போ என்ன அப்படின்னா வந்து அடுத்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டி 50 வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எப்படின்னா வந்து இந்த வாரமும் வந்து ஒரு நாள் லீவ் இருக்கு, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஜெயந்தின்னு சொல்லிட்டு April 14th. ஸோ நல்லா பாருங்க, April 14th இங்க இருக்கு. April 14th லீவ் இருக்கிறதுனால, அதாவது புதன்கிழமை. ஸோ அப்போ இந்த வாரமும் மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் வந்து இருக்கும். ஒரு அப் ட்ரெண்டோ இல்லைன்னா வந்து டவுன் ட்ரெண்டோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையாது. ஸோ இந்த வாரமும் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து 90% வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்காது, சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட மற்ற வேலைகள்லாம் ஒர்க் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது நிறைய வீடியோஸ் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து, இல்லை ஏதாவது கிளாஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து யோசிக்கிறதுக்கான டைமை வந்து இந்த வாரம் முழுசா எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரேடை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இந்த வாரம் கூட. அதே மாதிரி போன வாரம் என்ன அப்படின்னா வந்து நான் ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் வந்து வருது அப்படின்னு ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எதிர்பார்த்ததுனால நான் அந்த நியூஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல லாஸ்ட் வீக்கு. ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ள வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிருக்கு. நல்லா கீழே இறங்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப மூவ்மெண்ட்லாம் கிடையாது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா ஒரு 8% மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க 4 to 5% தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மூவ்மெண்ட்டே வந்திருக்குது, இல்லைன்னா 3.50%. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணாலும் நம்மளால பணமே பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இதே மாதிரி இந்த வாரமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதிகமாக பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வாரம் மட்டும். ஆப்ஷன் செயின் சார்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் செயின் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏன்னு இருக்கும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓஏன்னு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் டவுட் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். என்ன அப்படின்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மணியாக இருந்தாலும் சரி, அவுட் த மணியாக இருந்தாலும் சரி, டீப் அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் சரி. நான் பாருங்க ஏதோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒருவேளை நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மேலே போகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ காலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 32,400 இருக்கு. இப்போ இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ், ஒரு 2000 பாயிண்ட்ஸே வைப்போமே, எப்படின்னா வந்து 34,000 வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே செலக்ட் பண்ணலாம். ஏதாவது ரொம்ப பர்டிகுலராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதையும் செலக்ட் பண்ணலாம். நம்ம இது ஏன்னா நம்மளால இப்போ நம்ம வந்து ரொம்ப ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம ட்ரேட் பண்ணுறது மினிமம் என்னன்னா ரொம்ப டீப் அவுட் ஆஃப் த மணியில் போவோம். ஒரு ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஒரு லாட் இல்லை 10 லாட் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை அதிகபட்சமாக ஒரு 100 லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 2000 பாயிண்ட்ஸ் அவையில நம்ம பார்க்கறதுனால அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, எது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து முதல்ல டைரக்ஷன் நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். டைரக்ஷன் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ண முடியும். இதுக்கு உள்ள நடுவில் இருக்கிற ஆப்ஷன் ப்ரைஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாமான்னா எஸ், அது சூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட பர்சனல் திறமையை பொறுத்து இருக்கு.
கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேலே போகிறதுக்கு, அதே மாதிரி என்னன்னா மேலே போகுது அப்படின்னா வந்து எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதே மாதிரி கீழே போகுது அப்படின்னா வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்கலாம்னா புட் சைடில் வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து புட் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு 500 பாயிண்ட்ஸ்க்கும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து 32,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 33,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் டார்கெட் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. இது வந்து பர்டிகுலரா எதுக்கு அப்படின்னா வீக்லி ஆப்ஷன்ஸ்ல இதே மாதிரி அப்ரோச் வந்து நீங்க மந்த்லி ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்ரோச் தான் மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கும் இதான் யூஸ் பண்ணலாம். இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ அந்த மாதிரி இதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுல வந்து நம்ம முக்கியமா அதுக்கு அடுத்தது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து 32,500 பாத்தீங்கன்னா கால் சைட்ல வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி புட் சைட்லயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது இந்த மணி அவுட் ஆஃப் த மணில வந்து இருக்குது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரெண்டு சைட்ல வந்து எது வந்து அதிகமா சேம் இங்க பாத்தீங்கன்னா 32,500 28,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா புட் சைட்ல 25,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த வாரம் ஒரு நாள் லீவு மார்க்கெட் அப்படின்றதுனால 5 நாள்ல வந்து ஒரு நாள் லீவு அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்காது அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ மேலே போனாலும் அவ்வளவு தூரம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்காது அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் வேகமாகவும் கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படின்னும் போது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லை அப்படின்னா 32,500 ஒரு பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் 32,500 வந்து ஒரு க்ளோஸ் வைப்பான் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். அதாவது ஏப்ரல் 15 அன்னைக்கு எக்ஸ்பைரி முடியுது இல்லையா? ஸோ எக்ஸ்பைரி முடிகிற ப்ரைஸ் எந்த ரேஞ்சாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 32,500 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து முடியும். ஒருவேளை என்ன அப்படின்னா வந்து ஒரு 300 இல்ல 400 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வேணா வந்து வித்தியாசங்கள் வேணா இருக்கலாமே தவிர மற்ற நேரத்துல வந்து அந்த 32,500 வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ அதை சுத்தி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்ததுன்னா இது வேலை செய்யாது இந்த மெத்தடு. ஓகே, ஏன்னா நான் வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட் எதிர்பார்க்கறதுனால தான் இந்த மெத்தட் நான் சொல்றேன். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்லா மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா 32,500 தான் பேஸே. அந்த பேஸ்ல இருந்து மார்க்கெட் நல்லா மேலே ஏறும், பயங்கரமா மேலே ஏறும். ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி ஏன்னா இது ரெண்டு பக்கமும் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால சொல்றேன். அதனால அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஒருவேளை கீழே பயங்கரமா போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செல்லுக்கு. அதே மாதிரி பைக்கு இந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதிக லாபம் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இந்த வாரம் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன்னால நான் அடுத்த வர வியாழக்கிழமை கரெக்டா பாருங்க ஏப்ரல் 15 இந்த 32,500 வந்து க்ளோஸ் வைப்பான். இல்ல அப்படின்னா வந்து ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசத்துல மேக்சிமம் 500 பாயிண்ட் தான், அதுக்கு மேல போகாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவன் க்ளோஸ் வைப்பான் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறேன் இந்த வாரம். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால இது வந்து ஆப்ஷன் பையர்ஸுக்கான மார்க்கெட் கிடையாது, ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட். ஸோ ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து புட் சைட்ல டீப் அவுட் ஆஃப் த மணியை வந்து ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் ரைட் பண்ணிட்டு சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா டீப் அவுட் ஆஃப் த மணி காலிலையும் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்ததுன்னா ஆப்ஷன் ரைட்டிங்ல வந்து புட் என்னன்னா வந்து புட்ல டீப் அவுட் ஆஃப் த மணியும் கால்ல வந்து டீப் அவுட் ஆஃப் த மணியும் வந்து ரைட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புறேன். பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நிஃப்டி பேங்க் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நிஃப்டி பேங்க்ல வந்து மூவிங் ஆவரேஜ் எடுத்து வச்சிருக்கேன், 3 டே மூவிங் ஆவரேஜ். ஏன் 3 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன்னா இந்தியாவில் வந்து செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா T+2 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால நான் அந்த 3 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். ஸோ எப்பவுமே மூவிங் ஆவரேஜை பார்க்கணும்னா ப்ரைஸை ஹைட் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ 3 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக சொல்லியிருக்கு. ஆனால் இன்னும் க்ளோசர் ஆங்கிள் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கீழே நோக்கி தான் வந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகி
அதுக்கப்புறம் நல்லா மேலே போய் திருப்பி கீழ் நோக்கி தான் போகுது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 31,600 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே போனோம் அப்படின்னா ஏன்னா 31,600 தான் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது ப்ரைஸை போய் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதோட லெவல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா இதோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 33,380 வந்து மேலே போகிறதுக்கான டார்கெட். ஸோ கீழே போகிறதுக்கான டார்கெட் எவ்வளோனா 31,655. நான் பர்சனலாக என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா மார்க்கெட் நல்லா கீழே இருந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 31,632 வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா திருப்பி 32,500 வந்து க்ளோஸ் வைப்பான் அப்படின்ட்டு நான் வந்து பர்சனலாக எதிர்பார்க்குறேன் இந்த வாரம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வியூ நான் வந்து கொடுத்துட்டேன். ஒருவேளை நான் தப்பு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நான் இப்போ டைரக்ஷன்ஸ் எதுவுமே நான் அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நல்லா வந்து இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த வாரம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரேட் அவாய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இந்த வாரம் நான் ட்ரேட் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரேட் அவாய்ட் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணி அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ் லேர்ன் பண்றதுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ, பபாய்.